ஸோ கார்த்திக், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். அதான் பேர் தெரியுதுல்ல, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ரெஸ்யூமில் இருக்கும். ரெஸ்யூமை பார்க்காம எவ்வளோ நேரம் நான் கழட்டிக்கிட்டா இருந்தேன். ஏன் இந்த ஜாப் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? டேய், படித்து முடிச்சிட்ட அப்புறம் வேலைக்கு வராமல் என்ன பிச்சால எடுப்பாங்க. ஆக்சுவலாக எடுப்பாங்க, பட் அந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாதுன்னா வேலைக்கு வந்திருக்கிறேன். எதனால இந்த கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க? நீங்கள் தானடா வேகன்சி இருக்குன்னு போட்டிருந்தீங்க. என்னடா கேள்வி இதெல்லாம்? உங்களுக்கு தானடா ஆள் தேவை, அதனால தானே வந்திருக்கிறேன். உங்களுடைய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன? ஸ்ட்ரென்த்துனா சிலிண்டர் தூக்குவேன் நானே, ஒரே ஆளாக செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் தண்ணி கேன் காலி ஆச்சுன்னு நானே கவுத்துருவேன். இதெல்லாம் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். உங்களுடைய பிக்கெஸ்ட் வீக்னஸ் என்ன? வீக்னஸ்லாம் நான் என் டாக்டர்கிட்ட சொல்லிக்கிறேன், மூடிட்டு நீ இன்டர்வியூ மட்டும் பண்ணு. ப்ரீவியஸ் கம்பெனிலேருந்து ஏன் ஸ்விட்ச் ஆகிறீங்கன்னு சொல்ல முடியுமா? எது அது கம்பெனியாடா? காலேஜில் உருப்படாமல் போன 4 பேர் ஸ்டார்ட் அப்ன்ற பேரில் ஆரம்பித்த பேச்சுலர்ஸ் ரூம்டாது, ஏதோ லார்சன் அண்ட் டியூப்ரோ கம்பெனி மாதிரி. அதுலேருந்து ஏன் வந்தேன்னு கேட்குற? உங்களுடைய சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? நான் 1 லட்ச ரூபா கேட்பேன், நீ கொடுப்பியா? கொடுக்க போகிற 15,000 ரூபாய்க்கு ஏன்டா 10,000 கேள்வி கேட்குற?